Welcome to News 7 Tamil Super Shorts powered by Shortflix. ஹாய் வியூவர்ஸ், என்ன பொங்கல் செலிப்ரேஷனுக்கு ரெடி ஆகிட்டீங்க போல இருக்கு. எஸ், இன்னைக்கு நம்ம ஷார்ட்ஃப்ளிக்ஸில் இருக்கிற எமோஷ்னல் அண்ட் சென்டிமெண்டலான மூவிஸ்லேருந்து நிறைய சூப்பர் ஷார்ட்ஸோட நான் வந்திருக்கேன். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். இது நியூஸ் 7 தமிழ் சூப்பர் ஷார்ட்ஸ் பவர் பை ஷார்ட்ஃப்ளிக்ஸ் வித் மீ திரிவேதா. என்னவள் மீனாட்சி, a film by கார்த்திக் குமார். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு கேட்டல்ல, இன்னையோட என் மீனாட்சி லைஃப்ல வந்து 30 வருஷம் ஆகுது. ட்ரூ லவ்னு சொல்லுவாங்க. அப்படி ட்ரூ லவ்னா என்னங்க? நமக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுக்கறதா, இல்ல நமக்கு பிடிச்சவங்க கூட இருக்கிறதா? அதெல்லாம் தாண்டி ஒண்ணு இருக்கு, அண்டர்ஸ்டாண்டிங். காதலுக்கு அழகே நாம எவ்வளவு தூரம் அவங்கள புரிஞ்சுக்கிட்டு லைஃப் லாங் அவங்களோட டிராவல் பண்ண போறோம் அப்படின்றதுதான். இந்த படத்துல ஒரு தாத்தா அவரோட ஒய்ஃப்காக என்ன பண்றாரு, முதிர்ச்சியான காதல்னா இப்படிதான் இருக்குமோன்னு நாம வியந்து பாக்குற மாதிரி காட்டியிருக்காங்க. எப்படி என்னையா பயந்துட்டியா? சாக்லேட் ஆட பூடிய மீனாட்சி மீனாட்சி அண்ணங்காதல் மீனாட்சி. நியூரலஜிஸ்ட் 2 o'clock வருவாங்க. Hi, good morning. 2 minutes. Okay. Okay. வா ஃபாஸ்ட் வந்துரு. ஃபாஸ்ட். அங்கிள், என்ன வேஷ்டி சட்டைன்னு காலையில சும்மா பயங்கரமா கலக்குறீங்க. அப்படியா? நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கீங்க, வேற லெவல். சின்ன பையன் மாதிரி இருக்கீங்க. சின்ன பையன் தானே. ஆமா, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? நீ மீனாட்சியை போய் குளிப்பாட்டி மட்டும் விடு, மத்ததெல்லாம் வந்து நான் ரெடி பண்றேன் அவளை. அப்படியா? Yes. Are you sure? Of course. Anything special? Suspense. அங்கிள், வெயிட் பண்ணு, நான் சொல்றேன், நீ போய் பாரு. போங்க வெயிட் அங்கிள். பண்ணு. ஒரு 10 minutes வெயிட் பண்ணுங்க. ஃபாஸ்ட். வா. எப்ப பார்த்தாலும் போன் தர முடியாது. ப்ளீஸ்மா 5 minutes ப்ளீஸ்மா. அம்மா குடுமா அம்மா. மாயவதி, directed by ஜெகதீஷ். இங்கே நடக்கிற ஒரு ஆசைக்கும் ஒரு காரணம் உண்டு. அதை விதின்னு சொல்லுவாங்க. அந்த விதி சந்தோஷத்தையும் தரும், இழப்பையும் தரும். டென்ஷன் மூட் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் ஜாலி மூடுக்கு வரியா? கோட் வேர்ட் அக்செப்டட்.
நம்ம ஜாலியாக பேசுறது உங்கள் அப்பா பார்த்தா என்ன ஆகும்னு நினச்சேன். இது நமக்கு கிடைச்ச கடைசி சான்ஸ் ஷான். தயவு செஞ்சு எப்படியாவது அவர் அக்செப்ட் பண்ண வச்சிரு. இந்த பிரச்சனை இல்லை, பாதிக்கப்பட போகிறது நீ மட்டும் இல்லை, நானும் தான். நிறைய பேரோட வரட்டு கௌரவம் கோபம் எல்லாத்தையும் மாற்றுற சக்தி உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கு. நீ தயவு செஞ்சு கிளம்பு. நம்ம பழக்கத்துக்காக 50,000 தான், 5 லட்ச ரூபா கூட கொடுக்கலாம். இதுதானே எனக்கு தொழில். விதி வலியதுன்னு சும்மாவா சொல்லியிருக்காங்க? நமக்கு நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் விதின்னு தான் சொல்லுவாங்க. சில நேரத்துல நம்ம லைஃப்ல எடுக்கிற டிசிஷன்ஸ் நம்ம விதியையே கூட மாத்திடலாம். இந்த படத்துல நம்மளோட ஹீரோ செல்ஃபிஷா இல்லாம எடுக்கிற ஒரு டிசிஷன் அவரோட லைஃபை எப்படி மாத்துது பாப்போமா? வீட்டில் பொண்டாடி உடம்பு சரியில்லைண்ணே, கொஞ்சம் ஹெல்ப் பண்ண ப்ளீஸ்ண்ணே. அடிபட்டுச்சுண்ணே, கீழே விழுந்துட்டேன். சரி ஓகே ஏன்னா சரி. ஒன்றும் இல்லை ப்ரோ, போயிடலாம். அண்ணே ஃபோன் கொஞ்சம் கொடுங்களேண்ணே, வீட்டில் பேசிக்கிறேன். ஹலோ பார்வதி, கேக்குதா? ஸ்பீக்கர் தான் இருக்கு, பரவாயில்ல பேசுங்க. ஹலோ ஹலோ பார்வதி, பார்வதி. அண்ணே அண்ணே கொஞ்சம் சீக்கிரம் போனேன். ப்ரோ ப்ரோ ஒன்றும் இல்லை ப்ரோ, கொஞ்ச நேரம் தான், போயிடலாம். ப்ரோ வீடு எங்க ப்ரோ? லிஃப்ட்டில் போனேன். என்னமாச்சு? முதல் வாட்டி வீட்டுக்கு வருவாருன்னு சொன்னேன், வரவே இல்லை. ரெண்டாவது வாட்டி வெளியே மீட் பண்ணலான்னு சொன்னேன், அப்பயும் வரவே இல்லை. அட்லீஸ்ட் இன்னைக்காவது வருவாரம்மா? இல்லப்பா, கண்டிப்பா வந்துருவான்ப்பா. கிட்ட வந்துட்டேன்னு சொன்னான்ப்பா. எனக்கு அவன் மேலே நம்பிக்கையே இல்லைம்மா. அவனை எனக்கு பிடிக்காததுக்கு ஒரே காரணம், அவன் ஒரு சினிமாக்காரன். இல்லப்பா, ஆனா என்ன, அவன் முதல் படம் பண்ணிட்டான் அதானே? எந்த தியேட்டர் ரிலீஸ் ஆச்சு? 2 வருஷம் தியேட்டர்லாம் மூடிதான் இருக்கு. இந்த மாதிரி டைமில் அவனை நம்பி எப்படி உன்னை கட்டி கொடுக்க சொல்கிறேன்? பார்வதி
பார்வதி பார்வதி பார்வதி பார்வதி பார்வதி சரி, நீ ஆசைப்பட்ட மாதிரியே நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றேன். அப்புறம் இந்த பிரச்சனையில் பாதிக்கப்பட போகிறது நீ மட்டும் இல்லை, நானும் தான். எனக்கு நீ ஒரே ஒரு பொண்ணுமா. நீ கஷ்டப்படுறத கண்டிப்பாக எனக்கு பார்க்க முடியாது. Atman, a film by Hariharan Raju. இந்த எல்லா எமோஷன்ஸையும் கண்ட்ரோல்ல வச்சு மாஸ்டர் பண்ற ஒருத்தவங்கள தான் தி அல்டிமேட், அதாவது ஆத்மன்னு சொல்லுவாங்க. இந்த படத்தோட ஹைலைட்டே இது ஒரு கம்ப்ளீட்டான மியூசிக்கல் டிராமா. அதுவும் யார் மியூசிக் பண்ணிருக்காங்க? நம்ம இசைஞானி இளையராஜா சார் தான். சும்மாவே மியூசிக்ல பிரிச்சு எடுப்பாரு. அதுவும் இந்த மாதிரி டயலாக்ஸே இல்லாம மியூசிக்கு இவ்ளோ ஸ்கோப் இருக்கிற படம்னா கேட்கவா வேணும்?
முஷ்டி a film by கலேஷ். அவ இவன் கூட இருக்கிற ஆளுங்க மாதிரி சப்பையான ஆளு கிடையாது. அவனுக்கு ஒளிஞ்சிருக்கு. வேட்டையாடுங்கடா. எங்கடா இருக்க? KGF படத்துக்கு நம்ம எல்லாருமே ஃபேன் தான். அதுவும் ராக்கி பாய் கேரக்டருக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. ராக்கி பாய் கேரக்டர் ஒரு பெரிய கேங்ஸ்டர்னா, நம்ம படத்தோட ஹீரோ லிங்கா ஒரு குட்டி கேங்ஸ்டர். இந்த படத்தோட டைரக்ஷன், எடிட்டிங், மியூசிக் இது எல்லாம் பண்ணது ஒருத்தர்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஆமாங்க, இந்த படத்தோட ஹீரோ கலேஷ் தான் இது எல்லாமே பண்ணிருக்காரு. இந்த மாதிரி மல்டி டேலண்டட் பிலிம் மேக்கர்ஸோட டேலண்ட லைம் லைட்டுக்கு கொண்டு வரது தான் நம்ம ஷார்ட் பிளிக்ஸோட நோக்கமே. வாங்க முஷ்டிலேந்து ஒரு குஸ்தி பார்க்கலாம். என்ன சார் இவன் அடிக்க மாட்டான்னு சொன்னீங்க? மண்டையை உடைச்சிட்டானே படுபாவி பையன். நீங்கள் வேற சார், அங்கே பாருங்க கூத்த. ஜெயிலில் 4 பேரோட கையை உடைச்சிருக்கானா? இதெல்லாம் சொல்லவே இல்லையே சார் நீங்கள். நீ வந்தோம் வந்தோம். ஏய், பெரிய புளுத்தி மாதிரி பேசிட்டு இருக்காத, கிளம்பு. சகா ஆளுதானே, போவெல்லாம் முடியல. போடா, உங்களை இந்த ஏரியா பக்கம் வந்து உங்கள் வேலையை காட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்களா? கருப்பு, என்னடா பிரச்சனை? சகா ஆளுங்கண்ணே ரொம்ப நேரமாக இந்த பக்கமே சுற்றுறாங்க. இங்கெல்லாம் நிற்கக்கூடாது. கிளம்பு 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 கிளம்புடா. இங்கே வந்து என்ன சீனு போட்டுக்கிட்டு இருக்க? கிளம்பு. இதோ பாடுறா. ஏய் கிளம்பு இருக்கு. இதோ பாடுறா, மறக்கிற பெரிய நீ. கையெடு. எடுக்கலண்ணா என்ன பண்ணுவ? அடிப்பியா? அட்ரா அட்ரா. தேட்டர் ஓனருக்கு டிக்கெட் கன்ஃபார்ம். அட்ரா. வாய் ஓப்பன் யுவர் மவுத். என்ன வாய் பேசுன? வாய் தர அவனை முதல் துரத்துறா. ஏய், நீங்கள் இங்கே வரல, எதையும் பார்க்கல, புரியுதா? போங்கடா. ஏய், லெஃப்டா ரைட்டா? ரைட்டு.
இதோ பாரு தருமா, நீங்கள் சரக்கு அசால்ட்டாக அடிக்கலாம், ஆனால் கை மாத்துறது ரொம்ப கஷ்டம். இதில் எவ்வளவு பிரச்சனை வரும்னு கீழே உட்காந்து அடியாள் வேற பார்க்குற அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உங்கள் 2 பேருக்கு நல்லா தெரியும். இது பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் விடும். சகா, உனக்கு என் மேலே எவ்வளோ கோவம்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் இப்படி நீயும் நானும் மாறி மாறி நம்ம கீழே இருக்கிற ஆளுங்களை பலி கொடுத்துக்கிட்டு இருந்தோம்னா முன்னாடி இருந்ததையும் திரும்பி கொண்டு வர முடியாது, இப்போ தொலைஞ்சதையும் உருவாக்க முடியாது. ஆனால் ஒன்றா இருந்தால் பழையபடி எல்லாத்தையும் உருவாக்கலாம். என்ன சொல்கிறேன்? பீமா அவனை நெருங்கக்கூட முடியாது. பீமா வந்தா காட்டு யானை மாதிரி நம்ம எல்லாரும் ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பான். நீ கூடவே இருந்து முதுகில் குத்தாம இருந்தா பீமாவை நானே போடுறேன். అడిగాడు భీమా భీమా అని పేరు అడిపడదే యారది అవళ పెరియాళ భీమా ఈ ఊర్లో పెద్ద రౌడీగా ఉన్నవాడు. మేమంతా ఒకే గ్యాంగ్లో పనిచేస్తుంటాం. అసాల్ట్ కోర్టులో ఒక రోజు ఒక బాంబ్ బ్లాస్ట్ అయింది. అందులో పాండినాథన్ అని ఒక పెద్ద గ్యాంగ్ లీడర్ చనిపోయాడు. పాండినాథన్ కొడుకే భీమా. పాండినాథన్కి 2వ పెండ్లాంలో 2 కొడుకులు ఉన్నారు. వాళ్ళిద్దరే మన సహా ధర్మ. ఇది కాకుండా వీళ్ళిద్దరికి 2 తమ్ముడు ఉన్నారని, ఆస్తి కోసం వాళ్ళని 2 చంపేశారని నేను విన్నాను. కానీ భీమాకి 4 తమ్ముడిని ఇష్టమే. అది తట్టుకోలేకనే భీమా మన గ్యాంగ్ వదిలేసి వెళ్ళిపోయాడు. ముందు కంటే ఇప్పుడు చాలా పవర్ఫుల్గా అండర్గ్రౌండ్లో ఉన్నాడు. భీమా తిరిగి వస్తున్నాడని న్యూస్ వచ్చింది. అందుకే అందరూ చాలా బేజారుగా ఉన్నారు. பீமாவை போட முடியும்னா நான் எல்லாத்துக்கும் தயார் தான். 6 வருஷமாக எல்லா பிஸ்னஸ்லையும் மூக்கு நுழைச்சி 2 பேரையும் சொரிஞ்சிக்கிட்டே இருக்கான். அவன் இறங்கி வர மாதிரி இல்லை. நீ உன்னால் முடியும்னா பாண்டுநாதனுக்கு 2 புள்ள போதும். ரெட்டியை கூப்பிடு. தர்மா, என்ன மக்களே, இந்த வாரத்தோட சூப்பர் ஷார்ட்ஸ்லாம் பார்த்து கண்டிப்பா என்ஜாய் பண்ணிருப்பீங்க. எப்போதும் சொல்றதுதான், ஷார்ட் பிளிக்ஸ்ல முழு படத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. உங்கள் அனைவருக்கும் நியூஸ் 7 தமிழ் அண்ட் ஷார்ட் பிளிக்ஸ் சார்பாக இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். வித் மீ திரிவேதா. இது நியூஸ் 7 தமிழ் சூப்பர் ஷார்ட்ஸ் பவர் பை ஷார்ட் பிளிக்ஸ்.